இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் இஞ்சி மிளகு சாதம். இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். செய்யறது ரொம்பவே ஈஸி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ஒரு 8 பொருட்களை வதக்கி அரைக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோடனே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம். முதல்ல இது லேசாக வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்து வரணும். இப்போ நல்லா இது வறுபட்டிருந்து தனியெல்லாம் பொரிஞ்சு நல்லா மணமாக இருக்குது. இப்போ நம்ம காரத்துக்கு மிளகும் சேர்க்கணும், காஞ்ச மிளகாவும் சேர்க்கணும். இப்போ அதையும் நல்லா வறுத்து விட்டுடுங்க. இப்போ 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சியை நல்லா தோல் நீக்கி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு பெருங்காயம் சேர்த்து இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதான். இப்போ பாருங்கள், இது எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினோடனே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாக்கி வந்த உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் இது ஃப்ளேவருக்காக 2 காஞ்ச மிளகாய் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்ச அதை இஞ்சி விழுத இதில் சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு தான் அரைச்சோம். அதனால் இது சும்மா நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வடித்து ஆற வச்ச சாதம் இருக்குது இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்து கலந்து கொடுத்திங்கன்னா இஞ்சி மிளகு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் ஏற்கனவே வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம். மிளகு சாதம், நெல்லிக்காய் சாதம், கறிவேப்பிலை சாதம், கொத்தமல்லி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் மறக்காமல் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இஞ்சியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. இது இஞ்சி மிளகு எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால நம்ம சளி இருமல் எது இருந்தாலும் இது நம்ம சாப்பிடும் போது உடனே சரியாகும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து அனுப்பலாம். இது செய்யறதுக்கும் ரொம்பவே டைம் எடுக்காது. ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.